வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை அரசு மருத்துவமனை வார்டுக்குள் வலம் வரும் தெரு நாய்கள். நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் அச்சம். மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் படகுகளை சீரமைக்கும் மீனவர்கள். நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை. தாம்பரம் துணை மேயருக்கு பாசிமணி மாலை அணிவித்த நரிக்குறவர் இன மக்கள். குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை. கோடைகாலம் எதிரொலியாக பர்கூர் மலைப்பகுதியில் வறண்டு வரும் நீர்நிலைகள். தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் அலைந்த காட்டு யானை. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெசவு தொழிலாளி குடும்பத்துடன் தற்கொலை முயற்சி. சட்டவிரோதமாக இயங்கும் ஸ்பின்னிங் மில்லால் பாதிப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அறைக்குள் தெருநாய்கள் வருவதால் நோயாளிகள் பீதியடைந்துள்ளனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பகுதி, அதிதீவிர சிகிச்சை, விபத்து கால சிகிச்சை அறைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு தெருநாய்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வார்டுக்குள் வந்து தெருநாய்கள் சண்டையிட்டுக் கொள்வதால் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் பீதியடைந்துள்ளனர். எனவே தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நெல்லை மாநகராட்சிக்கு நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலைகளில் ஓடும் கழிவுநீருடன் மாநகராட்சி முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று கவுன்சிலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காலவாய் பொட்டல் 26வது வார்டில் வசித்து வரும் சொக்கலிங்கம் என்பவர் தனது வீட்டு கழிவுநீர் பாதாள சாக்கடை கலப்பதற்காக குழாய் அமைக்கும் பணிக்காக மாநகராட்சி அலுவலரிடம் 20,000 ரூபாயை வழங்கியுள்ளார். இதனையடுத்து பணத்தை பெற்றுக்கொண்ட மாநகராட்சி ஊழியர்கள் ரசீது வழங்காமல் குழாய்களை பதித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் குழாய்களை சரிவர பொருத்தாத காரணத்தால் கழிவுநீர் வெளியாகி சாலைகளில் ஓடி துர்நாற்றத்தை ஏற்படுத்தி அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேட்டை உருவாக்கியுள்ளது. இதனால் சாலைகளில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நகராட்சி ஊழியர்கள் அலட்சியமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. கொடுக்கப்பட்ட பணத்திற்கு ரசீது கொடுக்காமலும் சரிவர குழாய்களை பதிக்காமலும் செயல்பட்டு வரும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் உடனடியாக பதிக்கப்பட்ட குழாய்களை சரி செய்து கழிவுநீர் வெளியேறுவதை நிறுத்தாவிட்டால் ஒரு வாளியில் வழிந்தோடும் சாக்கடை நீரை எடுத்துக்கொண்டு மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். முறையாக அவர் வீட்டு கழிவு நீரை பாதாள சாக்கடை மேனுவல இணைச்சிருக்காங்க அப்படின்னா இணைக்கல. சுகாதார கேடு ஏற்படுத்தணும்னு சாக்கடை தண்ணி ரோட்ல போய்கிட்டு இருக்கு. இதை பல முறை அவங்க அந்த ஃபிட்டர்ட்டையும் மற்ற அதிகாரிகள்கிட்டையும் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையுமே இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. பெயரளவில் இந்த பணிகளை செய்துவிட்டு மக்களிடம் ரசீது கொடுக்காமல் பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலையை தான் இந்த காரைக்குடி மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பணம் கட்டின பொதுமக்களுக்கு ரசீதுகள் வழங்கி இந்த கழிவு நீர்களை பாதாள சாக்கடை மேனுவல சேர்த்து இந்த தண்ணியில வெளியேற்றணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இல்லை என்றால் கூடிய விரைவில் இந்த கழிவு நீர்களை அப்புறம் அள்ளிக்கிட்டு மாநகராட்சி வாசல ஊற்றக்கூடிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் மீனவர்கள் படகுகளை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான கிழக்கு கடற்கரை பகுதியில் 2 மாதம் மீன்பிடி தடைக்காலம் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியிருப்பதால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர்.
இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் படகுகளை சீரமைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். படகுகளை பழுது நீக்குவது, வர்ணம் பூசுவது, உடைந்த பாகங்களை சீரமைப்பது போன்ற வேலைகளை மீனவர்கள் செய்து வருகின்றனர். மீன்பிடி தடை காலத்தை ஒட்டி மீனவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் 8000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், படகுகளை சீரமைக்க கடன் உதவி செய்யுமாறும் தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8000 ரூபாய் தாராங்க, அதுக்கு நன்றி. இன்னும் மேற்கொண்டு ஏதாவது உதவி பண்ணா இந்த தடை காலத்துல எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும். விலைவாசிக்கு நம்மளுக்கு எல்லா இடத்துலயுமே விலைவாசி தான். எல்லாம் நாங்களும் கடன் வாங்கி தான் இந்த 1 கோடி ரூபாய்க்கு ஒரு போட்டு வாங்கி 2 பேர் 3 பேர் சேர்ந்து இந்த போட்டை வச்சு நடத்துறோம். அது 2 மாச தொழில் தான். அதுல தொழில் இருந்தா உண்டு, இல்லாட்டி தொழில் இல்லை. இந்த 2 மாச தொழிலோட எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. மொத்தத்திலே இந்த 8000 ரூபாய் கூட அவங்க ஏதாவது பார்த்து செய்தா நல்லதுதான். அது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கடன் உதவி செய்தானைக்கு இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த பழுது பார்க்குற நேரங்கள்ல தாம்பரம் துணை மேயருக்கு பாசிமணி மாலை அணிவித்து நரிக்குறவ இன மக்கள் நூதனமான முறையில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர்கள் இந்திரன், டி காமராஜ் உள்ளிட்டோர் வெளியில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களை முற்றுகையிட்ட நரிக்குறவர் இன மக்கள் பாசிமணி மாலை அணிவித்து குடிநீர், மின்சார வசதிக்கு பரிந்துரை கையொப்பம் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பரிந்துரை கையொப்பமிட்ட துணை மேயர் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நீங்க தான் ஒரு சாங்ஷன் கையெழுத்து போட்டு ஐயா கொடுக்கணும். கண்டிப்பா தண்ணி வரும் ஐயா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க தான் எங்களுக்கு அடிப்பாங்க. உங்க சிக்னர் இங்க போட்டுருக்கோம் ஐயா. அதிகாரி தான் ஐயா, கையெழுத்து தான் முக்கியம் நாட்டு இந்தியாவில். ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்தாதான். நீர்நிலைகள் வறண்டதால் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை ஒன்று தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் அலையும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலை அடிவாரத்தில் மலை கருப்பசாமி கோயில் அமைந்துள்ளது. வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். கோடை வெயில் எதிரொலியாக பர்கூர் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு காணப்படும் நிலையில் காட்டு யானை ஒன்று மலை கருப்பசாமி கோவில் அருகே தஞ்சமடைந்தது. யானை தண்ணீர் தேடி அலைந்ததை பக்தர்கள் வீடியோ பதிவு செய்துள்ள நிலையில் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறைக்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பின்னிங் ஆலையை மூட வலியுறுத்தி நெசவு தொழிலாளி குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வட்டம் கிருஷ்ணா நகரைச் சேர்ந்தவர் ராமநாதன். நெசவு கூலி தொழிலாளியான இவரது வீட்டின் அருகே நூல் தயாரிக்கும் ஸ்பின்னிங் மில் இயங்கி வருகிறது. ஸ்பின்னிங் மில்லில் இருந்து வெளியேறும் பஞ்சால் ராமநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆஸ்துமா, மூச்சு திணறல், நுரையீரல் பிரச்சினை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடத்திய சோதனையை தொடர்ந்து ஸ்பின்னிங் மில்லை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை மீறி மில் செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் ராமநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். மனு கொடுத்தவங்க உடனே எல்லாத்தையும் பார்க்க சொல்லி நிறுத்திட்டாங்க. எல்லாமே பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு இனிமேல் இருக்கக்கூடாது, அந்த இல்லைகளா தான் இருக்கு, அனுமதி இல்லை, குடியிருக்க சொல்லி நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு திரும்பவும் 20 நாள் கழிச்சு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டுறாங்க. சத்தம் வருது, பஞ்சு வரதான் செய்யுது. இப்போ போய் டிடி ஆஃபீஸர் சொன்னா நாங்க அனுமதி கொடுக்கல, யார் அனுமதி கொடுத்தான்னு தெரியல, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க இன்னும் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி நீங்க போய்க்குங்க அப்படின்ட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் திரும்ப இங்கே சொல்லியிருக்கோம். 15 நாள் போகிறோங்க, நாங்கள் பேசியிருக்கோம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்பி போயிட்டாங்க சார். திரும்பவும் நடவடிக்கை எடுக்கலாம் வேற வழி இல்லைங்க சார். இங்கே விசாரணை ஆகிறத வழி இல்லை. கந்தர்வக்கோட்டை அருகே பிறவியிலேயே இடது கால் வளைந்துள்ள குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்த தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று
பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குமரன் காலனியில் வசித்து வருபவர்கள் அம்மா செல்வம், சரவணன் தம்பதியினர். சரவணன் தேநீர் கடையில் பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 2வது குழந்தை சபர்ணாஸ்ரீக்கு பிறந்தது முதல் இடது முழங்காலின் கீழ்ப்பகுதி வளைந்த நிலையில் உள்ளது. தற்பொழுது 5 வயதாகும் சபர்ணாஸ்ரீ தாங்கி மிகவும் சிரமப்பட்டு நடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கால்வலியால் சிறுமி நாளுக்கு நாள் அவதிப்பட்டு வருவதாக கூறும் பெற்றோர், தேநீர் கடையில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துவதே சிரமமாக உள்ள நிலையில் குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களின் குடும்ப சூழலையும் 5 வயது சிறுமியின் நிலையையும் கருத்தில் கொண்டு தங்கள் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கின்றனர். என் பாப்பா காலு கொஞ்சம் சரியா இல்லை, நடக்க முடியாது. முதலமைச்சர் ஐயாவுக்கு வேண்டி கேட்குறேன், என் பாப்பா காலு சரி பண்ணி கொடுங்க. நான் நிறையா டைம் போயிட்டு எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்துட்டு என்னால் வசதி பத்தலை, என்னால் பார்க்க முடியல. எங்கள் வீட்டுக்காரங்க டீ கடையில் தான் வேலை பார்க்குறாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அரசாங்கம் எங்களுக்கு வேண்டி கேட்குறேன், என் பாப்பாவை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு வேண்டி கேட்குறேன், என் பாப்பாவை காலு சரி பண்ணி கொடுங்க. நடக்க முடியாமல் இருக்குது, அது வலிக்குதுன்னு சொல்லுதுங்க ஐயா. உங்களை வேண்டி கேட்குறேன் ஐயா, என் பாப்பாவை காலை சரி செஞ்சு கொடுங்க. என்னால் எதுவும் பேச முடியல, நிறையா டைம் நான். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் லிச்சி பழங்கள் விளைவித்து கானல் காடு விவசாயி அசத்தி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கானல்காடு மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி வீர அரசு. இவரது தோட்டத்தில் அவகோடா உள்ளிட்ட பழமரங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது தோட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட லிச்சி பழமரக்கன்றுகளை நடவு செய்துள்ளார். இந்நிலையில் தற்போது லிச்சி பழங்கள் நன்கு விளைந்துள்ள நிலையில் முதற்கட்டமாக அறுவடை செய்துள்ளார். பீகார் போன்ற மாநிலங்களில் உள்ள மித வெப்ப மண்டல பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய இந்த லிச்சி பழங்களை கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாயி வீர அரசு விளைவித்து சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்துச் சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சருகு வளையப்பட்டி கிராமத்தில் மோகினி சாத்தன் கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாயில் நீர் வற்றி வரும் நிலையில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். இதில் பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சா, ஊத்தா மற்றும் கூடை உள்ளிட்டவைகளை கொண்டு மீன்களை பிடித்தனர். கட்லா, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி, ஐரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். அரியப்பட்டி கிராம பொதுமக்கள் எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டது. எல்லாரும் மீன் எல்லாரும் சேர்த்து பொதுவில் அரியப்பட்டி கிராம பொதுமக்கள்லாம் மீன் வாங்கி விடுவோம். மக்கள் வருஷம் இதே போல இந்த வருஷமும் நல்ல மீன் இருந்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட பிடிச்சி போனாங்க. அடுத்த வருடமும் இதே மாதிரி வாங்கி விட்டு இதை விட நல்ல நாங்கள் பேர் சேர்ப்போம் அரியப்பட்டி கிராம பொதுமக்களுக்கு. பாரம்பரியமா அந்த மீனை பொதுமக்கள் பிடிச்சு பயன்படுற அளவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த மீனை வாங்கி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மழை காலத்துல வாங்கி கம்மாயில விட்டுட்டு மக்களுக்கு ஏற்ப இந்த மீனை நாங்க இந்த குறிப்பிட்ட தேதி நல்ல நாள் பார்த்து எங்க சாமிக்கு உகந்த நாளான திங்கக்கிழமை இந்த மீனை அழிய விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். அது இறைவன் அருளால எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். நாங்க இந்த மீனை அழிய விடாம நாங்க இந்த மீனை குத்தகை போக்குவரத்து இந்த மாதிரி ஏற்பாடு காசுக்கு ஆசைப்பட்டோம்னா அதுல மீன் இருக்காதுங்கிற ஐடியா எங்களுக்கு. அது பல முறை எங்களுடைய அனுபவம். ஃபோர்சஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் குடிநீர் வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரணாம்பட்டு ஒன்றியத்திற்குட்பட்ட மிட்டப்பள்ளி கிராமத்தில் குடிநீர் வசதி இல்லாமல் பொதுமக்கள் கடந்த 8 ஆண்டுகளாக தவித்து வருகின்றனர்.
இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பேரணாம்பட்டு ஆம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்ட நிலையில் ஊராட்சி மன்ற அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மன்னவனூர் பகுதியில் காட்டுப்பன்றி தாக்கி 9 வயது சிறுவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் காட்டுப்பன்றிகள் தொல்லைக்கு முடிவு கட்ட கோரியும் அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மன்னவனூர் ஏரியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வாகனங்கள் பேரிஜம் ஏரி வழியாக திருப்பிவிடப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதேரி ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. 35 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மருதேரியில் கட்லா, ரோகு, சப்பாறை, விரால் போன்ற மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. கோடை வெயில் தாக்கம் எதிரொலியாக ஏரியில் உள்ள தண்ணீர் ஆவியாகி வருவதால் பல டன் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் ஏரியில் இருந்து இறந்த மீன்களை அகற்றி மீதமுள்ள மீன்களை காக்கும் வகையில் கூடுதல் தண்ணீரை நிரப்புமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்நிலைகளை தூர்வாரும் பணியினை கண்காணிக்க விவசாயிகள் கொண்ட குழுவினை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க மாநில தலைவர், பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு முறையான இழப்பீடு வழங்கவில்லை என்றும் பயிர் காப்பீடு நிறுவனத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் நாங்கள் விவசாயிகள் கொண்ட குழுக்களை கண்காணிப்புக்காக அமைக்க சொன்னோம். இதை அரசு ஏற்கவில்லை. இந்த தூர்வாரும் பணி என்பது ஆட்சியாளர்களின் வருமானத்திற்காகவே வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி நடக்கின்ற தூர்வாரும் பணிக்கு எங்கேயும் தகவல் பலகை, ஒப்பந்த பலகை வைக்கப்படவில்லை.